இஸ் குட் பட் இட் இஸ் நாட் ஒன்லி திங் இல்ல. அதுவா இருந்தா நீங்க இந்த ரிஸ்க் எடுத்துக்க மாட்டீங்க இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல. மணி இஸ் ஆல்வேஸ் குட். பட் ஆனால் என்னன்னா அது அந்த ஃபர்ஸ்ட் டைம் பேப்பரில் 1 கோடின்னு எழுதி சம்பளம்னு பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. நான் கைதிக்கு வாங்கின சம்பளத்தப்போ வாங்கும்போது நான் இன்ஃபேக்ட் எஸ்ஆர் பிரபு சார் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். கையில் போட்டு செக் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது கைதிக்கு என்னாச்சு ஓகே நீங்கள் அப்படின்னு கேட்டுருந்தாரு. நான் சொன்னேன் இல்லை சார் இப்போ தான் மாநகரத்தில் இந்த சீன் வச்சிருந்தோம். உங்கள் பையனை கொடுக்கலன்னா 1 கோடி கொடுக்கலன்னா உங்கள் பையனை கொண்டு வந்து ஆனால் அந்த 1 கோடி வச்சு என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு இப்போ அதே நிலைமையில தான் இருக்குது. இதை வச்சு என்ன பண்ண தெரியல. பட் அந்த ஃபீல் அன்னையோட முடிஞ்சில்ல. அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை கோடி சம்பாரிச்சாலும் இட் ஸ்டில் இல்லை. நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சாலும் அதுக்கான இது இருக்குது. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிப்பீங்க. எப்படி சொல்றதுன்னா உங்க வீடுகள் வசதி வாய்ப்பு எல்லாம் மாறிடும். எவ்வளவு இருந்தாலும் பத்தாது. அதான் நம்ம ஹியூமன் டெண்டன்சி. நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் வாங்குறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு கிடைக்கிறதுக்கு. So financially you will be sorted when it comes to movie industry, and that too if you are successful life is sorted. But அதை தாண்டி காலையில எந்திரிச்சா என்ன சந்தோஷம், இந்த பணத்தை தவிர மீதி என்ன சந்தோஷம் அப்படின்னா இது ஒன்று.